ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் நிறையா பேர் கேட்டிருக்கிறீங்க ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் நாளாக கூட எங்கள் ஊரில் எல்லாம் பால்கார்ட்ட பால் வாங்கினோம்னா சரியாக வராது, குழு குழுன்னு இருக்கும். அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பாக்கெட் பாலில் தான் நல்லா வரும். அதை வந்து ஷீத்தல் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிப்பா, நீங்கள் ஃபாலோ. ஹாய், அம்மா வந்து ஏற்கனவே நான் பன்னீர் செய்கிறது வந்து நான் என்ன தனியாக வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அம்மா எப்படி செய்யணுங்கிறது சொல்லிட்டு போயிருந்தாங்க. நான் இங்கே வந்து பன்னீர் ஹோம்மேட் பன்னீர் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு பாலும் தயிர் மட்டும்தான் நமக்கு வேணும். இது வந்து பால் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ஃபுல் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அப்படியும் போட்டு பண்ணலாம். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து வீட்டில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக பால் வரும். எனக்கு எப்படியும், ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், ரொம்ப பால் ரொம்ப எனக்கு செலவாகாது. அதனால எனக்கு வர்ற மீதி பாலை வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். மோஸ்ட்லி இந்த ரெண்டு இதில் ஃபில் ஆனதுக்கு, இந்த 2 இதில் ஃபில் ஆன உடனே நான் பன்னீர் பண்ணி வச்சுடுவேன். இந்த தடவை எனக்கு 3 கப்பு இதாக ரெடியாக இருந்துச்சு. எனக்கு பால் நிறையா இருந்தது, எனக்கு டைம், நான் நிறையா பால் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இப்போ இந்த பாலில் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த பாலில் தான் நான் வந்து பன்னீர் பண்ணுறதுக்கு இது பண்ண போகிறேன். முதல்ல எல்லா பாலையும் நான் அந்த ஆடை இருக்கும் இல்லையா, அந்த ஆடையோட சேர்த்து போட்டுடுங்க. ஃபுல் க்ரீமாக இருக்கும் அது. அதுவும் தயிர் மட்டும்தான் நமக்கு வேணும். பன்னீர் பண்ணுறதுக்கு நமக்கு வேணுங்கிறது இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து தயிர். லெமன் போட்டும் பண்ணலாம் நீங்கள். எனக்கு வந்து தயிர் போடுறது வந்து, ஏன் நான் தயிர் போடுறேன் அப்படின்னா, நான் இப்போ இதை பால் காய்க்கிறதுக்கு வச்சிடுறேன். தயிர் போடுறதுனால எனக்கு என்னமோ லெமன் போடுறத காட்டிலும் தயிர் போட்டோன்னா அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால நான் தயிர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு லெமன் தான் இருக்குது, வீட்டில் தயிர் இல்லை இம்மீடியட்டாக அப்படின்னா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் தயிர் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால இப்போ இது பால் வந்து கொதிச்சு வரும்போது தான் நம்ம தயிர் போட முடியும். அதுக்குள்ளே நான் வந்து இதை வடிகட்டி வைக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் நான். இப்போ பால் நல்லா கொதிச்சு வருது. நான் சிம்மில் வச்சிட்டேன் பாலை. இப்போ வந்து இதில் வந்து தயிர் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு மெதுவாக கண்டிப்பாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. என்னோட இந்த அடுப்பு வந்து பர்டிகுலராக நல்ல சிம்மில் இருக்கும். அதனால நான் வந்து சிம்மில் வச்சுட்டு அதை, இன்னொன்று எனக்கு இன்றைக்கி பால் நிறைய வேறு இருக்குது, அதனால வேற நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிண்டணும், இல்லைன்னா பொங்கி எனக்கு வழிய ஆரம்பிச்சிடும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக 1/2 லிட்டர் மட்டும் இது பண்ணிங்கன்னா கூட இதாகும். இப்போ இது வந்து பால் திரியணும். பாலும் இந்த பன்னீரும் தனியாக செப்பரேட், அப்படியே கம்ப்ளீட்டாக தண்ணி எனக்கு ஆயிடணும் அந்த பால். அதுக்கு பேர் வே வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இது தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இது ஃப்ரெஷ் பால்லையும் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சேர்த்து வச்சு தான் பண்ணணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. நான் சேர்த்து வச்சு ரெகுலராக நான் இந்த மாதிரி பன்னீர் பண்ணுவேன். எனக்கு சந்தியாவுக்கு வந்து ஹோம்மேட் பன்னீர் தான் பிடிக்கும். அதனால் அவளுக்காகவே நான் வந்து இந்த பால் சேர்த்து வச்சு, சில நேரம் எனக்கு தயிர் சாதத்துக்கு பெரட்டும் போது சரியாக போயிடும், காலியாக போயிடும். பால் எப்படியும் நான் சேர்த்து வைப்பேன். எனக்கு சேர்த்து தான் எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா வரும் பால். இது இப்போ அடுத்து பால் பிரிஞ்சு நிற்கும் போது நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இந்த மாதிரி இப்போ நல்லா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கூட பிரியும். எனக்கு இன்னைக்கு பால் நிறைய வச்சிட்டேன்னா, அதனால எனக்கு கொஞ்சம் கிண்டுறதுக்கு எப்படியும் பொங்கி விழுந்துருமோ அப்படின்றதுனால நல்லா பிரிஞ்சிருச்சு. பன்னீரும் இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா பால், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த
இந்த மாதிரி துணி ஒன்று போட்டு வச்சுருங்க ஒரு பவுலில். அது ஃபில்டர் பண்ணணும் இப்போ. இப்போ இது வந்து இப்போ இது பயங்கர சூடாக இருக்கும். இந்த இது வந்து பயங்கர சூடாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நான் மூட்டை கட்டுறதுக்கு இதை பண்ண போகிறேன். அது வரைக்கும் இது கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும். நல்ல ஓரளவுக்கு ஆறுனதுக்கு ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு அது வேணும்னா நீங்கள் எடுத்து வைக்கலாம். அதில் ஏதோ ப்ரோட்டீன் நிறையா இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஐம் நாட் ஸோ ஷுர். ஏதோ ஒன்று நிறையா இருக்குது. அந்த இதை வந்து எடுத்து வச்சு அடுத்த தடவை நீங்கள் பன்னீர் பண்ணும்போது அதே இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரன்னிங் கோல்டு வாட்டரில் வந்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது. ஆனால் அந்த பன்னீரை வந்து நல்லா இந்த மாதிரி 2 தடவை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூல்டவுன் ஆயிரும். கூல்டவுன் ஆனால் தான் அது உங்களுக்கு ஷேப் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி மூட்டை மாதிரி கெட்டி இன்னும் சூடு இருக்கும். அந்த பன்னீரில் சூடு இருக்கும். இந்த மாதிரி மூட்டை மாதிரி கெட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்னும் தண்ணி நிறைய, எனக்கு எல்லா தண்ணியும் அதுலேருந்து வெளியே போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மேலே நல்ல ஒரு கல் மாதிரியோ இல்லை இந்த அம்மி வைக்கிற அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த இது ஏதாவது ஒன்று வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நல்லா அந்த பன்னீர் ஷேப்புக்கு வந்துடும். உங்களுக்கு நல்லா ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கல் போட்டு நான் வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன் நான். இதிலிருந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து வந்துருச்சு, நல்லாவே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்குது. இப்போ என்னால் வந்து இப்படி ஸ்குவீஸ் அவுட் பண்ண முடியும். நல்லா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க. நீங்கள் எப்படி ஷேப் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு அது வரும். இதுதான் உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீர். இது வந்து நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணல, நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இதை இப்போ கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நீங்கள் வந்து இல்லை நான் இப்போ உடனே யூஸ் பண்ண போகிறேன், புர்ஜிக்கு யூஸ் பண்ண போகிறேன், இல்லை எதுனாலுமே நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி க்யூப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே பண்ணிங்கனாலும் இது நல்லா தான் இருக்கும். இந்த இது வந்து நீங்கள் இப்போ குழம்புக்கெல்லாம் போடும்போது பன்னீர் குழம்பு இருக்கு இல்லையா, அந்த குழம்புக்கு வந்து இப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரு சின்னதாக ஒரு லேசாக கொஞ்சமாக ஆயில் எண்ணெய் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம அந்த பன்னீர் புலாவுக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு போடுங்க. அப்போ இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா அது உடஞ்சி போகாது, குழம்புல வந்து உடஞ்சி போகாது. ஸோ இதுதான் ஹோம்மேட் பன்னீர். உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் நம்ம இதில் இருக்கோ அந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் இருந்ததுன்னா அது எடுத்து வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுனா கூட பண்ணுங்க. அப்படி இல்லை நான் என்கிட்ட ஃப்ரெஷ் பால் இருக்குது அதில் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் பண்ணுங்க. இது வந்து இப்போ நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொன்னேன். நான் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. இதை கட் பண்ணி ஒரு சும்மா பிளாஸ்டிக் கண்டெய்னர் டப்பாவில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஆனால் நான் நாளைக்கே யூஸ் பண்ணிடுவேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீருங்கிறதுனால நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம போடலை. அதனால வந்து இதை வந்து 4-5 நாளில் வைக்க முடியுமா எனக்கு தெரியாது. நான் யூஸ்வலாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து முந்தின நாள் ஈவினிங் செஞ்சு வைப்பேன். நெக்ஸ்ட் டே காலையில் சந்தியாவுக்கு போட்டு கொடுத்து விட்டுருவேன். அந்த மாதிரி தான் என்னால் நான் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் மறுநாளே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முந்தின நாள் செஞ்சு வச்சுக்கோங்க. 2 நாள் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. ஹோம்மேட் பன்னீர் ரெடி, என்ஜாய் பண்ணுங்க. நான்
ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சும்மா சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் இந்த மாதிரி அது நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா அடைச்சி வைக்காமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சு இதை க்ளோஸ் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரே நெக்ஸ்ட் டே நாளைக்கு காலையில் நான் இதை வந்து யூஸ் பண்ணிடுவேன். அதுக்காக நான் ஒரு நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன், வச்சிருக்க மாட்டேன். நான் வச்சதும் கிடையாது. ஏன்னா இது பால் பார்த்தீங்களா, கெட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். மோஸ்ட்லி இது இந்த மாதிரி நீங்கள் முந்தின நாள் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் பன்னீர் வச்சு இருக்குது. அது மாதிரி நான் அம்மாவும் நானும் சேர்ந்து யோசித்து நாங்கள் செய்கிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு வேணுங்கிற மாதிரி ரெசிபிஸ் இருக்குது, அது மாதிரி நாங்கள் பண்ணுறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.